ஏங்க எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. இன்னைக்கு இந்தியன் சினிமால என்னதான் ஹை பட்ஜெட் படம் எடுத்தாலும் அந்த படம் வேர்ல்டு வைடு 1000 crores மேல கலெக்ட் பண்ணுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட் தான். காரணம் அந்த படத்தோடைய கண்டென்ட்டும் அந்த படத்தோடைய ஹீரோ அப்புறம் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய டைரக்டரும் ரொம்ப 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 முக்கியமானது. அந்த விஷயத்துல இன்னைக்கு 2023 பிளாக் பஸ்டர் வேர்ல்டு வைடு 1004 crores கலெக்ட் பண்ண படம் தான் ஜவான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது நம்ம அட்லினா அவருடைய கட்ஸ் தான் அவருடைய வெற்றி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியன் சினிமால 100 கோடி ஒரு படம் கலெக்ட் ஆயிருக்கு, 200 கோடி ஒரு படம் கலெக்ட் ஆயிருக்கு. ஏன் 500 crore ஒரு படம் கலெக்ட் ஆயிருக்குன்னா அது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு ஒரு சர்வசாதாரணமா விஷயமா இருக்கிற இந்த டைம்ல இந்தியன் சினிமாவில் 1000 crores மேல கலெக்ட் பண்ண படம் பதான். ஷாருக்கான் நடிச்ச அந்த படம் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல வசூலாகி இந்தியன் சினிமாவில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா இன்னைக்கு இருக்கு. ஸோ அதே 1000 crore கிளப்ல இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற படம் அதே ஷாருக்கான் நடிச்ச ஜவான் படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம அட்லி. ஸோ தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட மேக்சிமம் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ண படம் இந்த ஜவான். 2023 ரிலீஸ் ஆன மிக முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. காரணம் அதனுடைய பிளாக் பஸ்டர் வசூல் தான். ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் அட்லி. இவரு யார்கிட்ட ஒர்க் பண்ணாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிஸ்டர் சங்கர். ஸோ இன்னைக்கு சங்கர் சார் அவருடைய உயரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட அவருடைய சிஷியனான அட்லி இன்னைக்கு இந்தியன் சினிமாவிலே மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போயிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு மீடியா மக்கள் யாரு வேணாலும் என்ன விதமான கமெண்ட், அது பாசிட்டிவ் கமெண்டா இருக்கலாம், அது நெகட்டிவ் கமெண்டா இருக்கலாம், அட்லி மேல சொன்னாலும் அவரு இன்னைக்கு கம்பேர் பண்ணக்கூடிய மற்ற எல்லா டைரக்டர்ல இருந்தும் ஏதோ ஒரு விஷயத்துல தனிப்பட்ட முறையில அவரு வித்தியாசப்படுத்தியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேபி அவருடைய ஹார்ட் ஒர்க். அது எல்லாரும் பண்றதுதான். ஸோ அதனால அந்த ஹார்ட் ஒர்க் இப்போ ஓர வைங்க. அவர் மேடைகள்ல பேசக்கூடிய ஒரு கட்ஸான ஒரு பேச்சு, நான் பண்ணுவேன்டா அப்படின்ற கூடிய தோரணை. அந்த போட்டோக்கு அவ்வளோ ஹேட்ரட்னா அவ்வளோ ஹேட்ரட். நீ எல்லாம் ஒரு ஆளா உட்கார முடியுமாண்டே? நாங்க தாண்டா ஒரு ஆளு, எங்களால தாண்டா பண்ண முடியும். அப்ப அந்த கட்ஸான பேச்சுக்கான செயல் டெஃபினட்டா அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் இருக்கணும். அவருடைய முதல் படம் ராஜா ராணி, ஸோ பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ அதுல இருந்து அப்படி ஒரு ஜம்ப் தெரியும். விஜய் சாருடைய படங்கள்ல ஹையஸ்ட் தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஒரு கலக்குன படம். ஸோ அதுல இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் மெர்சல். ஸோ அது வேற ஒரு ரேஞ்ச். அப்புறம் பிகில். ஸோ இப்படி அட்லி தன்னுடைய ஒவ்வொரு படத்துக்குமான அந்த பட்ஜெட் ஹேண்ட்லிங், அந்த பிக் சினிமா மாஸ் சினிமாக்கான ஒரு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி அது மிஸ்டர் அட்லி கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன படம் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய படம் எடுக்கிறதுக்குமான பணம் மட்டும் அங்க டிபெண்டன்ட் கிடையாது. பணத்தையும் தாண்டி அந்த பணத்தை ஒரு கிராண்டியர் ஸ்கேலுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷுவல் திறமை, அந்த விஷுவலைசேஷன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்ட் ஒரு கதை பண்றது. ஸோ இதுல மிஸ்டர் அட்லி மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அட்லி இன்னைக்கு இந்தியன் சினிமானுடைய ஒரு ஒன் ஆஃப் த பிக் ஐகான் அப்படின்னு சொல்லலாம். காரணம் ஃப்ரம் சவுத் இந்தியால இருந்து ஹிந்திக்கு போய் அதுவும் 1000 crore ஒரு மூவி கிளப்ல ஆட் ஆகிற அளவுக்கு அவர் படங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது. இவருடைய திறமைக்கு இவர் அடுத்தது நான் அடுத்தது ஹாலிவுட் தாண்டா போவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆக்சுவலா ஜவான் படம் டிராப் ஆயிடும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல நான் பண்ணுவேன்டா அப்படின்னு கில்லி மாதிரி நின்று அதை பண்ணி காமிச்சாரு மிஸ்டர் அட்லி.
ஷாருக் சார் படம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஊர் 1000 சொல்லும், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் தலைவா, அவ்வளோதான். அவங்க இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா அந்த கட்ஸ் ஃபீல் தான். ஸோ எப்படியாச்சும் செஞ்சு காமிக்கணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க். ரியலா அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு, ஒரு யங் டைரக்டர்ஸ்க்கு டெஃபினட்டா அட்லி ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருப்பாரு. காரணம், தான் நினைச்சதை செஞ்சு முடிக்கணுன்ற அந்த ஒரு கட்ஸ் ஃபீல்ல அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பு தான். நம்ம வெளியிலிருந்து பாக்குறப்ப ஒரு ஷார்கன் படத்தை வந்து கமிட் ஆகி, அதுவும் கொரோனா டைம்ல கமிட் ஆகி, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு டைரக்டர் வந்து அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தேரை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போனா இவ்வளவு பெரிய படம் அவரால் பண்ணியிருக்க முடியும். ஸோ தட்ஸ் அட்லி. கண்டிப்பா அவரு பேசிக்கான அந்த 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 ஆளுமை திறன், அந்த கட்ஸ் ஃபீல், அவ்வளவு மாசான ஒரு ஹீரோ, அந்த மற்ற ஆர்டிஸ்ட் ஹேண்ட்லிங் பவர், இது போக ஹை பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டீம் ஒர்க், இது மொத்தமும் அட்லி கிட்ட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்தியன் சினிமாவுடைய ஒரு பிளாக் பஸ்ட் டைரக்டரா இன்னைக்கு இருக்காரு மிஸ்டர் அட்லி.